ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த மந்த்லிக்கான ஜாமான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். மளிகை ஜாமான்லாம் அதை தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிக்கர் வந்து வாங்கினேன். ஸ்டிக்கர் வந்து இல்லைன்னு சொல்லிவிட்டு ஒரு 4 போல் வாங்கினேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 55 ரூபா. ஒன்று வந்து 12, 13, 15 அது மாதிரி இருந்துச்சு ரேட்டு. சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அது வந்து தனி பில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மளிகை ஜாமானை வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டேன். அமுலில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து இந்த தாட்டி வாங்கிட்டு வந்தேன். பசங்க வந்து ஐஸ்கிரீம் கேட்டாங்க, சரி செய்யலான்ட்டு வாங்கிட்டு வந்தேன். பவுட்ரு காலி ஆகிடுச்சு. அப்புறம் சர்ஃபு, லிக்யூடு, அப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய், அப்புறம் வந்து அமுலில் வந்து பிஸ்கெட் வாங்கியிருந்தேன். நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் வந்து சொல்லியிருந்தேன். டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு டேஸ்ட் வந்து பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த டேஸ்ட்டு. பசங்களும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சாமிக்கு பத்தி, சாம்பிராணி, அப்புறம் கோதுமை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். நான் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பாக்கெட்டு 50 கிராம் பாக்கெட்டு வந்து வாங்கிப்பேன். இந்த ஜீரகம், அப்புறம் சோம்பு, மிளகு இதெல்லாம் வந்து 50 கிராம் பாக்கெட் வந்து வாங்கிப்பேன். ஒரு பாக்கெட்டாக வேணுங்கிறப்ப வந்து பிரித்து கொட்டிப்பேன். பேலன்ஸை வந்து என்ன பண்ணிவிடுவேன், ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுக்கிட்டு வேணுங்கிறப்ப வந்து பிரித்து கொட்டிடுவேன். சப்போஸ் வந்து எல்லாத்தையும் ஒன்றா கொட்டிட்டு நம்ம ஒன்றா கை வைக்கும் போது ஈரம் மட்டும் சப்போஸ் வீணாக போயிடும். நீங்கள் வந்து கேட்கலாம், தனியாக ஒரு டப்பா பெரிய டப்பாவில் கொட்டிட்டு அப்பப்போ வந்து சின்ன இடத்துல கொட்டிக்கலான்ட்டு. நான் அது மாதிரி கொட்டுறதில்ல. எப்பயுமே அந்த 50 கிராம் வாங்கிக்கிட்டு அப்பப்போ வந்து வேணுங்கிறப்ப வந்து பிரித்து கொட்டிப்பேன். எப்பயுமே அப்படி தான் வந்து நான் வந்து செய்வேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மளிகை ஜாமான்லாம் வாங்க போகிறோம்ல, அப்போ வந்து மேக்ஸிமம் பில்லை வந்து எழுதிட்டு போயிட்டோம்னா நம்ம வீட்டுக்கு தேவையானது எல்லாமே கரெக்டாக வந்து வாங்கிடுவோம். எக்ஸ்ட்ரா வாங்குறது தான், அது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. நானுமே அப்படி தான். ஒரு ஜாமான் வாங்க போனாலும் அதை விட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் 2 வாங்கிட்டு வந்துடுவேன். பசங்களுக்கு அப்படியே சாக்லேட்டு கொஞ்சம் பிஸ்கெட்டும் அப்படியே வந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன். அது மேக்ஸிமம் வந்து ஒரு 2 வீக் வரையும் வரும். 2 வீக் வச்சுப்பேன். ஒரு மாதத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு பண்ணி வந்து ஸ்நாக்ஸ் மட்டும் வந்து வாங்க மாட்டேன். மற்றபடி எல்லாமே சோப்புலேருந்து பருப்புலேருந்து எல்லாமே வந்து வாங்கிடுவேன். ஒரு மாதம் வந்து இந்த லிக்யூட்லாம் பார்த்திங்கன்னா பவுடர்லாம் ஒரு மாதம் வந்து இருக்கும். அந்த டைம் வந்து வாங்க மாட்டேன். இல்லாதப்போ வந்து வாங்கிப்பேன். சேமியாலாம் வாங்கினதில்லை. இந்த தாட்டி தான் ஃபஸ்ட்டு தாட்டி சோளம் ஃப்ளேவரில் சேமியா வந்து வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குதுன்னு தெரில. செஞ்சேன்னா கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. டோட்டலாக பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு 3000 கிட்ட வரும் பில்லு. அதாவது ஒரு மாதத்துக்கு ஒரு மாதம் பட்ஜெட் பார்த்திங்கன்னா மாறும். ஒரு மாதம் வந்து 3000 கிட்ட வாங்குவோம். ஒரு மாதம் பார்த்திங்கன்னா 2500 அந்த ரேட்டில் வந்து வாங்கிடுவோம். ஏன்னா கொஞ்சம் இந்த லிக்யூட்லாம் வந்து குறையிறப்ப அதோட ரேட்லாம் வந்து கம்மியாகுதுல்ல, அதனால் கொஞ்சம் கம்மி பட்ஜெட் தான் வந்து வரும். டிமார்ட் போகிறதுக்கு கொஞ்சம் டிப்ஸ் பார்ப்போமா? மேக்ஸிமம் வந்து டிமார்ட்க்கு வந்து போகிறீங்கன்னா கட்ட வச்ச பை வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்டு போங்க. இல்லைனா பைக்கு அங்கே நின்றுட்டுருக்கணும். இல்லைனா அவங்கள்ட்ட சாக்கு வந்து கேட்கணும். இல்லைனா காசு கொடுத்து தான் பை வாங்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் மேக்ஸிமம் வந்து கட்ட வச்ச பை எடுத்துகிட்டு போயிடுங்க. அது இல்லாமல் நீங்கள் லிஸ்ட்டு போட்டு எழுதி எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு வாங்க வேண்டியதை மிஸ் பண்ணாமல் வந்து வாங்கிட்டு வந்துடுவீங்க. புதுசாக வந்து ஒரு திங்ஸை வந்து பார்த்துட்டு நீங்கள் வாங்குறோன்னா அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்த்துட்டு வாங்குங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வாங்கிங்க, இல்லைனா அதை வாங்காதீங்க. ஏன்னா வாங்கிட்டு வந்துட்டோன்னா அதை பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து வேஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்டா வாங்கினோம் அப்படின்ட்டு தான் தோணும் வீட்டுக்கு வந்தோடனே. நம்ம வீட்டுக்கு வந்தோடனே அது வந்து தோன்றுறது ஒன்றுமே பிரயோஜனமே கிடையாது. அங்கே வாங்குறப்பயே நீங்கள் வந்து யோசிங்க, இது நம்மளுக்கு வேணுமா அப்படின்னு யோசிங்க. நானும் புதுசாக வந்து முன்னாடியே பிஸ்கெட்டு இதெல்லாம் ட்ரை பண்ணுவேன். அது சிலது நல்லாயிருக்கும், சிலது நல்லா இருக்காது. வாங்கிட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு திங்குவேன். கொஞ்சம் யோசித்து பார்த்து வாங்கினோன்னா தெரியாது. இல்லை சின்ன பாக்கெட், இப்போ பிஸ்கெட்னால் சின்ன பாக்கெட்டாக எடுத்துக்கிட்டோன்னா நம்ம வந்து பிடிச்சிருந்தா அடுத்தது பெரிய பாக்கெட் எடுத்துக்கலானுங்கிறான். ஆனால் எல்லா திங்ஸுமே அதே மாதிரி வாங்க முடியாதுல்ல. அதெல்லாம் பார்த்து வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எது மாதிரிலாம் வீடியோ வேணும்ன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.